அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஒருவர் கடுமையாக உழைக்கிறார் என்பதற்காக மட்டும் அவரை பாராட்டிவிட முடியாது. அந்த உழைப்பின் நோக்கம் என்ன என்று பார்க்க வேண்டும். யார் ஒருவரும் உழைத்து முன்னேற வேண்டும் என்று நினைப்பதே சிறப்பானது தான். மற்றவனை ஏமாற்றி அல்ல, தன்னுடைய உழைப்பால் தான் உயர வேண்டும் என்று. ஆனாலும் ஒருவருடைய உழைப்பு ஒரு சமூகத்துக்கு பயன்படுகிறது என்றால் அது கூடுதல் மதிப்புடையது. குறைந்தது அவருக்காவது பயன்பட வேண்டும். 3 வகை இருக்கிறது. உழைப்பு சமூகத்துக்கு பயன்படும், உழைப்பு யார் உழைக்கிறானோ அவனுக்கு பயன்படும், உழைப்பு உழைக்கிறவனுக்கும் பயன்படாது. அது வீண் விரயமாக இருக்கும். இப்படித்தான் உழைப்பிலே மட்டுமல்ல, ஆராய்ச்சியிலேயும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அன்றைக்கு ஒரு நண்பரை என்னிடத்தில் அறிமுகப்படுத்துகிற போது மிகச்சிறந்த ஆராய்ச்சியாளர் என்று சொன்னார்கள். அவருடைய ஆய்வு கட்டுரைகளை படித்தேன். அந்த ஆய்வு நுட்பமாக இருந்தது, நுணுக்கமாக இருந்தது. நான் அதற்கு பிறகு அவரை என்னிடம் அறிமுகப்படுத்திய நண்பரிடத்தில் சொன்னேன், இந்த ஆய்வு சிறப்பான ஆய்வு தான், ஆனாலும் தேவையான ஆய்வா என்று எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது என்றேன். அது என்ன அப்படி பிரிக்கிறீர்கள் என்றார். அந்த ஆய்வு நுணுக்கமாக இருக்கிறது, ஆனால் நாம் எதை ஆராய வேண்டுமோ அதை ஆராயவில்லை. எது சமூகத்துக்கு பயன்படுமோ அந்த ஆராய்ச்சியில் நாம் ஈடுபடவில்லை என்றால் நம்முடைய அறிவு மேதமையை அது காட்டுமே தவிர அதனால் சமூகத்துக்கும் நமக்கும் பயன் இருக்காது. நான் அந்த ஆய்வை விட்டு பொதுவாக இப்படி சொல்லுகிறேன். சிலர் கேட்பார்கள், வள்ளலார் எப்படி மறைந்தார்? ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அவர் ஜோதியில் கலந்தாரா அல்லது இயற்கை எய்தினாரா? வள்ளலார் எப்படி மறைந்தார்? வள்ளுவருக்கு வாசுகி என்று ஒரு மனைவி இருந்தார். அவர் கற்புக்கரசியாக இருந்தார். அவர் வாளியை பாதியில் விட்டு வந்தால் கிணற்றில் வாளி அப்படியே நின்றது என்கிறார்களே, இது உண்மையாக இருக்குமா? இவையெல்லாம் ஆய்வுக்கு உரியது தான். ஆனால் இவைகளை பற்றி மிக நுணுகி ஆய்ந்தாலும் அந்த ஆய்வு எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் அந்த ஆய்வு தேவையான ஆய்வும் அல்ல, பயனுடைய ஆய்வும் அல்ல. வள்ளலார் எப்படி மறைந்தார் என்பதை விட வள்ளலார் எப்படி வாழ்ந்தார், வள்ளலார் யாருக்காக வாழ்ந்தார், வள்ளலார் என்ன எழுதியிருக்கிறார் என்கிற ஆய்வு தான் சமூகத்துக்கு தேவையானது. அதே போலத்தான் வள்ளுவரினுடைய மனைவி இருந்தாரா இல்லையா, அவர் வாடியை பாதியில் விட்டு வந்தால் கிணற்றில் அது நின்றதா இல்லையா என்கிற ஆய்வில் எனக்கு அக்கறையே இல்லை என்று சொன்னேன். அது நின்றாலும் நிற்கவில்லை என்றாலும் நான் அடிப்படையில் பகுத்தறிவாளன் என்பதால் ஒரு நாளும் இவையெல்லாம் நடந்திருக்க முடியாது என்று நான் கருதுகிறேன். ஆனால் இதில் உங்கள் நம்பிக்கையோ என் கருத்தோ முக்கியம் இல்லை. இந்த ஆய்வு என்பதே எந்த விதத்திலும் சமூகத்துக்கு பயன்படாது. வள்ளுவருக்கு வாசுகி என்ற ஒரு மனைவி இருந்தார் என்று அது உறுதியானாலும், இல்லை அது வெறும் கற்பனை என்று சொன்னாலும், எப்படி இருந்தாலும் அதனால் சமூகத்திற்கும் ஆராய்ச்சி செய்கிறவனுக்கும் ஒரு பயனும் இல்லை. ஆனால் வள்ளுவர் வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார், எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார், எவற்றை நாம் உணர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்பதை ஆராய்ச்சி செய்தால் ஆராய்ச்சி செய்கிறவனுக்கு முதல் பயன் உண்டு, சமூகத்திற்கும் அதனால் அடுத்த பயன் உண்டு. யார் இவற்றையெல்லாம் எண்ணி பார்க்கிறானோ, திருக்குறளை உணர்ந்து படிக்கிறானோ, அதனால் ஏற்பட போகிற முதல் நன்மை அவனுக்குத்தான். அவன் தன் வாழ்க்கையை செழுமைப்படுத்தி கொள்வதற்கும் நேரிய வழியில் செம்மைப்படுத்தி கொள்வதற்கும் திருக்குறள் உதவும். அதை எடுத்து சொல்லுகிற போது மற்றவர்களுக்கும் உதவும். திருக்குறளையெல்லாம் யார் கேட்கிறார்கள்? கேட்கிறவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அவர்களுக்கு அது பயனுடையதாக அமையும். எனவே இந்த ஆய்வுதான் சரியானதே தவிர வள்ளுவருக்கு வாசுகி மனைவியை பற்றிய ஆய்வு பயனற்றது. வள்ளலார் எப்படி மறைந்தார் என்பதும், இயேசுநாதர் 3வது நாள் மறுபடியும் உயிர்த்து வந்திருக்க முடியுமா என்கிற கேள்விகளும் எல்லாம் ஆய்வுக்கு உரியன என்றாலும், நம்முடைய ஆய்வு எப்படி உழைப்பு என்பது சமூகத்துக்கு பயன்படக்கூடியதாக, குறைந்தது தனக்காவது பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டுமோ, அதே போல ஆய்வு என்பதும் ஆய்வுக்காகவே என்று இல்லாமல் அது சமூக நன்மைக்காக, நம்மையும் இந்த சமூகத்தையும் மேம்படுத்தி கொள்வதற்காக என்று இருந்தால்தான் அந்த ஆராய்ச்சி பயனுடையது.